தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த சுமார் 397 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக்கூடிய வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் 2021 மற்றும் 23ஆம் ஆண்டு கணக்கில் சுமார் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்தன. இதில் 1068 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த டிரான்ஸ்பார்மர்கள் டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டரில் சுமார் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அதிமுக வழக்கறிஞர் அணியின் துணை செயலாளர் சரவணன் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கடந்த மே மாதம் புகார் அளித்தார். தனது புகார் மீது வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியும் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிட வேண்டும் என கோரியும் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசுடைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணையில் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனர், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய கழகம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்.